வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு 60 டேஸ் 40 பிசினஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஐடியாஸ் டே 10ல இருக்கோம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எது ரைட்டான ஏஜ்? எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணா என்னால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்? இல்ல இந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணா என்னால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கேள்விக்கான பதில இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வுமன் ஆண்டர்பிரினியரோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பார்க்க போறோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காமர்ஸ்ல ஒரு காஸ்மெட்டிக் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து காஸ்மெட்டிக் அப்படின்றது ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல ரொம்ப பாப்புலரா இருந்தது. நம்மளுமே அந்த டைம்ல ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னாலே ட்ரை அண்ட் பை ப்ராடக்ட் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்துற டைம். அந்த டைம்ல இது ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணா இது பெருசா சக்சஸ் ஆகுமான்னு அவங்க யோசிக்கல. அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸோட ஓப்பன் பண்ணாங்க. அந்த பிராண்ட் ரொம்ப பாப்புலரா இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷன கிரியேட் பண்ணுச்சு. நெறைய ஆன்லைன் பிராண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு ஓப்பனிங்கா இருந்தது. அந்த பிராண்ட் என்ன அப்டின்னா நைகா. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது இந்தியன் பில்லியனர் பிசினஸ் வுமன் ஃபால்குனி நாயர் பத்தி. அவங்க 50 வயசுல இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி, இப்ப அவங்களுடைய நெட் வொர்த்த 450 க்ரோர்ஸ் USDயா உயர்த்தியிருக்காங்க. எந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கும் வயது ஒரு தடை இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றது இந்த ஸ்டோரி மூலமா தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட கரெக்ட்டான பிளான் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னா டிலே பண்ணாதீங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரீஸ்க்கும், பிசினஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஐடியாஸ்க்கும் தகவல்கள் இலவசம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனா சதீஷ் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கமெண்ட்ஸோ, குவரீஸோ இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவோட உங்கள டே 11ல மீட் பண்றேன்.